பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏன் தெரியுமா? உங்களை நேசிக்கிற, உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிற, வானத்தை பூமியை உண்டாக்கின ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட இன்றைக்கு பேசுகிறார். என்கிட்ட என்ன பேச விரும்புகிறார்? உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. ஏதோ ஒரு காரியத்துல உங்களுக்குள்ள ஒரு விடுதலை தேவையாயிருக்கிறது. உண்மைதானே? சில காரியத்தை வெளியே சொல்ல முடியல. திடீர்னு கோபம் வந்துடுது, அதுல விடுதலை இல்லை. திடீர்னு எரிச்சல் வந்துடுது, அதுல ஒரு விடுதலை இல்லை. திடீர்னு மனசுல சில தப்பான எண்ணெல்லாம் வருது. இது மாதிரி என் மனதை பாதிக்குது, சமாதானத்தை பாதிக்குது, உறவுகளை அது பாதிக்கிறது. நான் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் முடியலையே. அப்போ ஒரு அடிமைத்தனத்துல ஏதோ ஒரு பகுதியில ஒரு சின்ன அடிமைத்தனம் இருக்குது, விட முடியல. அது மாதிரி பெருமை, கோபம், எரிச்சல் அல்லது இச்சைகள், ஏதோ ஒரு காரியம் நீங்க வாழ்கிற சூழ்நிலையில சில காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாம கோபம், எரிச்சல் வருது. அதனால குடும்பத்துக்குள்ள பாதிப்பு, வேலை செய்யற இடத்துல பாதிப்பு. அப்ப எனக்கு ஒரு விடுதலை வேணுமே, இதை எப்படி நான் மற்றவங்க சொல்றது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு அருமையான ஜெபத்தை ஒரு தேவ பிள்ளை செய்கிறார். 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்துல, தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். தேவரீர், நீர் என்னுடைய துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். உங்களுக்கு விடுதலை கொடுக்க இயேசு ஆயத்தமாயிருக்கிறார். அவர் விடுவிக்கிற ஒரு தேவன். எந்த காரியத்தை விட முடியல, என்னை மாற்றிக்கொள்ள முடியலன்னு நினைக்கிறீங்களோ, எனக்கு ஒரு விடுதலை வேணும், இந்த சுபாவம் மாறணும், இந்த காரியத்துல எனக்கு ஒரு கட்டாயம் ஒரு விடுதலையின் சந்தோஷம் வேணும்னு நீங்க விரும்பினா இயேசு ஆயத்தமா இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு துணை செய்கிறவர். மற்றவங்க தூரத்துல இருந்து பார்த்து, என்ன எனக்கு அடிக்கடி சிடு மூஞ்சா இருக்கிறான், எப்போத்துல கோபம் வருது, திடீர்னு உம்மனா மூஞ்சி மாதிரி ஆயுது, ஒரு சந்தோஷமா இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்முடைய மனசு பாதிக்கப்படும் போது மற்றவங்க அதை குறை சொல்லுவாங்க. ஆனா இயேசு என்ன சொல்லுவாரு? நான் உனக்கு துணையா இருக்கிறேன், தோள்ல கை போட்டு நான் உனக்கு விடுதலை தர்றேன், இந்த சுபாவத்தை மாத்திடுறேன். நீ எப்பவும் மன ரம்யமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கலாம், எந்த சூழ்நிலையில கோபம், எரிச்சலா வராதபடி ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கலாம். நான் உனக்கு விடுதலை கொடுத்து அந்த மாதிரி சுபாவத்தை தருவேன்னு சொல்றார். முடியுமா? அதுக்கு தானே இயேசு சிலுவைக்கு போனாரு. நம்மை பாவ, சாப என்ற கட்டுகளிலிருந்து விடுதலையாக்க சிலுவையில தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தாரே. அதனால்தான் வேதம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவியர்கள்னு சொல்லி, அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு விடுதலை. ஒரு சமயம் ஒரு சகோதரி சொன்னாங்க, எனக்கு யாரை பார்த்தாலும் கோபமா வரும், எரிச்சலா வரும், எங்க போனாலும் சண்டை போட்டுருவேன். வெளியில போனா சண்டை, ஒரு கடைத்தொருக்கு போனா சண்டை, நான் வெளியில நின்னாலே பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்தா சண்டை. எல்லா கம்ப்ளைண்ட் என் கணவர்கிட்ட வரும். என் கணவர் சொல்லி சொல்லி பார்த்தாரு, என்னை மாத்திக்கொள்ள முடியல, என் சுபாவமே அப்படி இருக்க, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி. அதனால என்னை பார்த்தாலே சண்டைக்காரின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் இயேசுகிட்ட கண்ணீரோடு என்னை ஒப்பு கொடுத்தேன். எனக்கு இதுல இருந்தெல்லாம் விடுதலை வேணும், நான் செய்யறது எனக்கே தப்பா தெரியுது, எனக்கே சரியா தெரியல, அதனால என்னால விட முடியல, என்னை மாற்றிக்கொள்ள முடியல, இயேசுவே உதவி செய்யன்னு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரின் சுபாவத்தையே மாத்திட்டாரு. இப்ப என் கணவர் என்னை பார்த்து ஆச்சரியப்படுறாரு, எப்படி நீ மாறின அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுகிறார். நான் சொன்னேன், நான் மாறல, இயேசு என்னை மாத்திட்டார், எனக்கு விடுதலை தந்துட்டார்னு மகிழ்ச்சியோடு கூட அந்த சகோதரி சொன்னாங்க. அதுதான் இயேசு. உங்க வாழ்க்கையில விட முடியாத, மாற்றிக்கொள்ள முடியாத ஏதோ காரியம் இருக்குல்ல, அதை நினைத்து உள்ளத்துல வருத்தப்படுறீங்க. இயேசு உங்க பக்கத்துல சொல்ற, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உனக்கு விடுதலை தரேன், நீ பயப்படாதன்னு சொல்றார். ஒரே ஒரு காரியம், இயேசு எனக்கு விடுதலை கொடுத்துருங்க, தப்பான இந்த சுபாவம், குணம், மற்றவங்களை பாதிக்கிற மாதிரி நான் நடந்து கொள்றேன்னு இதெல்லாம் மாறிட்டோம் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்களேன். இதயத்துல கை வைங்க. இயேசுவே, நீர் எனக்கு துணையா இருக்கிறீங்க, எனக்கு விடுதலை கொடுக்கிறீங்க, அதுக்காகத்தான் சிலுவையில ரத்தம் சின்னீங்க, உங்களுடைய ரத்தத்தின் வல்லமையினால எனக்கு விடுதலை கொடுத்துருங்க, என் சுபாவத்தை மாத்திருங்க, என்ன உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.